2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவா, அதிமுகவா, இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்கிற ஜெயிக்கா? திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கிற ஜெயிக்கா? ஒரு மாற்று அரசியல் எதிர்பார்க்குறேன், அதனால தாவேக்காக்கு போடலான்னு இருக்கேன். எதனால மாற்றம்? ஒரு ஒரு மாற்றத்துக்கு, ஒரு சேஞ்சுக்காக. இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது சரி தாவேக்காக்கு இந்த வாட்டி பண்ணலாம், தளபதி நல்லா பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் தாவேக்காக்கு போடலான்னு இருக்கேன். திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கிற விஜய் வர என்ன சொல்லலாம்? திமுக, இல்லப்பா, யாரு உங்களுக்கு ஆதரவு? என்ன பார்த்தா சொல்லுப்பா. திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கிற விஜய் வராரு. உங்க ஆதரவு யாருக்காகும் 26 எலெக்ஷன்ல? நம்ம எப்பவுமே இளைய தளபதி தான், சரிங்களா? அவர் தான் வருவார். நம்ம நோன்பு இப்போ நடத்தினார் நேற்று, அதுக்கே ஆதரவு பண்ணலாம். மக்கள் சப்போர்ட் தான் எல்லாருக்கும். ஆனால் இளைய தளபதி ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு பிடிக்கும்ண்ணா. அவர் தான் இளைஞர்களுக்கெல்லாம் சப்போர்ட்டு. புதுசாக அவர் வந்தால் எல்லாருக்கும் நல்லது செய்வாருன்னு எனக்கு தெரியும். யார் நல்லது செய்கிறாங்கன்னு தெரில, பார்த்து செய்யலாம். நான் பொதுவாக தான் சொல்ல முடியும், யார் வந்தாலும் நல்லது தான். நன்றி. இருக்குதாங்க, அது சொல்ல முடியாது. உங்க ஆதரவு யாருக்கு? ஆதரவு யாருக்கு? எல்லா இதுலேயும் அவங்க தான் நம்மளுக்கு ஏழை பாடல்களுக்கு நல்லா கவனிச்சாங்க. அவங்க சனிகளை தான் எங்களுக்கு பிரிய அரிசி, எங்கே போனாலும் ஒரு தாழ்கால் சொல்ல போனாலும் எல்லாம் பிரி, எங்கே போனாலும் எல்லாம் நல்லது. அவருக்கு திமுக, அதிமுக, புதுசா தாவேக்கிற விஜய் இருக்காரு. நம்ம அது வந்து இப்போ ரெட்டலைக்கு தான். எதனாலன்னாக்கா அந்த அம்மா இருக்கும்போது லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, நாளைக்கு தங்கம் கொடுக்குறாங்க, கல்யாணத்துக்கு எவ்வளோ சீர் வரிசை கொடுக்குறாங்க. இவங்க இந்த ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டாங்க. இலவச பஸ்ஸை விட்டு நாசம் பண்ணிட்டாங்க நாட்டை. இலவச பஸ்ஸு விட்டுக்கவே கூடாது, மக்களை மதிக்கிறது அந்த பஸ்ஸு. இந்த மாதிரி கேடு கட்டுன்னு ஒன்றும் புரோஜனம் இல்லாத போகுது. அந்த பஸ்ஸு விட்டது தான் ரொம்ப நாடு நாசம் போகிற பஸ் தான். பிரச்சனையே எங்களுக்கு ஆம்பளைங்க இப்போ எதுவுமே கிடையாது. பொம்பளைங்க தான் உட்காடுறாங்க அந்த பஸ் விட்டதுனால. ஆம்பளைங்க நின்று இப்படி வந்து தொங்கிக்கணும். அந்த பொம்பளைங்க வந்து நிற்கிறாங்கன்னா பிரேக் போட்டு அப்படியே போய் அவளுக்கு மழை தான் இருக்குது. இந்த ஆட்சி அந்த மாதிரி ஆட்சி கேட்டால் எங்கள் ஆட்சி நல்லா ஆச்சு, எங்கள் ஆட்சி நல்லா ஆச்சு, மக்களுக்கு என்ன நல்லது நடக்குதோ அதுதான் அந்த ஆட்சி நடக்குது. இது ஒன்றுமே சரியில்லைங்க. ஒரு தாலுகா சொல்லுவோம், ஒரு ரேஷன் கடைக்கு போனால் அவனுக்கு வேண்டிப்பட்டாளங்க தான் கவனிக்கிறாங்க. நாங்கள் போனால் கண்டுக்கிறதே கிடையாது. எங்களுக்கு வந்து எந்த ஆட்சி நல்லது செய்தோ அந்த ஆட்சியை தான் பேசணும். இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் கிடப்பாத்து ஒரு மாதம் பில்லு கட்டுறதுனால தண்ணி பில்லு கிடப்பாத்துக்கு வந்து நிற்கிறவனுக்கு முனிசிபாலிட்டிக்கு இல்லைங்க. ஒரு மாதம் நான் எடுத்துன்னு போயிடுவேன், பைப்பை பிடிங்கிட்டு போயிடுவோம், உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மிரட்டுறாங்க பண்ணுறாங்க. டிஎம்கே எப்போ வந்ததோ அப்போ வந்து கொலை கொள்ளை கருப்பளிப்பு எல்லாம் அதிகம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏடிஎம்கே இருக்கிற வரைக்கும் அந்த கொலை கொள்ளை எதுவுமே இல்லை. டிஎம்கே எப்போ வந்துச்சோ அப்போ வந்து கொலை கொள்ளை கருப்பளிப்பு ஏன்னோ நடந்து தான் இருக்கு. ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, எல்லாமே இதே மாதிரி தான் பண்ணிங்கிறாங்க. அதுக்கு வந்து ஆட்சியே சரியில்லை, டிஎம்கே ஆட்சியே கொஞ்சம் கூட சரியில்லை. அது எப்போ வந்துச்சோ அப்போ வந்து கொலை கருப்பளிப்பு நடந்து தான் இருக்குது. தினமும் எந்த ஒரு சட்டமும் ஒழுங்கு இல்லை. சட்டம் ஒழுங்கு வரணும்னா திரும்ப ஏடிஎம்கே வரணும். ஏடிஎம்கே வந்தால் தான் சட்டம் ஒழுங்காக நடக்கும்.
எல்லாமே அவ்வளோ ஒழுங்கா இதாகும். ரொம்ப நாடே நாசமா போயின்னுக்குது. மாறினாதான் உலகங்கள்லாம் தமிழர்களுக்கு இந்த அளவுக்கு இவங்க இல்லாதவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணுறாங்க. விற்கிறவங்களை யாரையும் இது பண்ணுறது கிடையாது. ஒரு பேங்க்கு போனாலும் சரி, ஒரு நல்லதுக்கு எங்கே போனால் எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் விற்கப்பட்ட கட்சிக்காரங்களுக்கு தான் செய்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க ஒரு போஸ்டிங் கூட பாருங்கள், அவங்களால தான் போடுறாங்க. இல்லாத ஆளு இது வரையும் போட்டதே கிடையாது. அம்மா ஆட்சியில் அப்படி கிடையாதுங்க. பொம்பளைகளுக்கு தான் போஸ்டிங். இவங்க எல்லாம் போஸ்டிங் எல்லாம் போடல. ஏழை பாதிக்கும் போஸ்டிங் கிடையாது. கட்சியில் இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங், பணம் கொடுக்குறவங்களுக்கு போஸ்டிங். டிஎம்கேல வந்து ஒரு வாக்குறுதியும் உண்மையான வாக்குறுதி இல்லை. ஒரு டைமும் வாக்குறுதி கொடுக்கறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இப்போ ஏடிஎம்கேல வந்து ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே வந்து கோல்டு வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆட்சியே வரல, தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஏடிஎம்கேல. இவங்க வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி தள்ளுபடியே பண்ணல கோல்டு. அது ஒன்றுங்களா. இன்னொன்று வந்து 1000 ரூபாய் தரேன் அட்டைக்குன்னாங்க. கேட்டால் இப்போ அது இது பணக்கார அட்டை, இது ஏழை அட்டை அப்படின்னு மாற்றி பேசுகிறாங்க. அந்த 1000 ரூபாவும் சரியாக யாருக்கும் ஒழுங்காக வரல. நிறைய பேருக்கு ஒழுங்காக வராமல் இருக்குது. சொன்ன வாக்குறுதி உண்மை இல்லை. பொண்ணு வாக்குறுதி கூட ஒன்று கூட உண்மை கிடையாது. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. செய்கிறதே இல்லை, சொல்கிறது மட்டும்தான். டிஎம்கேல செய்கிறதுலாம் ஒன்று கூட இல்லை. என்னன்னா ஆட்சியில் வந்து அதோட அப்படியே நிற்கிது. இவங்க ஆட்சி அப்படியே சும்மாவே காலத்தை ஓட்டிட்டாங்க. இலவச பஸ் யாருக்குன்னா நல்ல பொம்பளைக்காகல, தேவையில்லாத பொம்பளைங்களுக்கு தான் அந்த பஸ் இலவசம் ஃப்ரீயாக இருக்குது. நல்ல குடும்பத்து பொம்பளைங்களுக்கு அந்த பஸ் சேர்க்காது. அவங்களுக்கு தான் சீட்டு, ஆம்பளைங்களுக்கு சீட்டே கிடையாது. இப்படிதான் நிற்கணும். நாங்கள் போய் அந்த பிரேக் போட்டாங்கன்னா, பிரேக் போட்டால் கரெக்டாக அவங்க கிட்ட தான் போய் நிற்கிறோம். பாருங்க பாருங்க, கூட்டம் வருது பாருங்க. இப்படி பொம்பளைங்க தாங்க அங்கே கூட்டம் பாருங்க. இந்த பொம்பளைங்க பூரா யாரெல்லாம் ஆம்பளைங்க உட்காந்துக்கிறாங்களா பாருங்க, எல்லாம் பொம்பளைங்க தான். இதெல்லாம் ஆட்சியில் என்ன இருக்குது நாங்க போட்டோம். டிஎம்கே ஆட்சி வந்து ஆட்டோக்காரங்களுக்குலாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஒரு 10 ரூபாய்க்கும் 10 ரூபாய் இருந்தது ஆட்டோக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புதுப்பேட்டை வரைக்கும் 10 ரூபா. இது எப்போ பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டாங்களோ அப்போ வந்து அவங்க 20 ரூபாய் ஏற்றிட்டாங்க ஆட்டோக்காரங்க. இப்போ கூட 10 ரூபா தான், 20 ரூபாய் இங்கே ஏற்றிட்டாங்க. அதுவும் வந்து ஆட்டோக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப மனசார அப்படியே சாப விடுறாங்க. பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுட்டு நம்மளுக்கு எங்கள் வயிற்றுல வந்து மண் போட்டாங்க, சரியில்லை. எல்லாம் லேடிஸ் எல்லாம் பஸ்ஸில் தான் போகிறாங்க. ஆட்டோவில் வந்து ஒருத்தங்க கூட ஏறுறதில்ல. ரொம்ப வேதனைப்படுறாங்க ஆட்டோக்காரங்க. நீங்கள் யாருன்னா ஆட்டோக்காரங்களுக்கு கேட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரியும். ஆட்டோக்காரங்கெல்லாம் கஷ்டப்பட்டுங்கிறாங்க, செத்துங்கிறாங்க. தினமும் ஒரு வேளை சாப்பாடுக்கு செத்துங்கிறாங்க. இந்த டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்து பூரா பொம்பளைங்க தான், ஆம்பளைங்களே கிடையாது. சீட்டு பொம்பளை தான் ஆட்சி, ஆம்பளைங்க ஆட்சி கிடையாது. பொம்பளை ஆட்சி தான் இவங்க நடத்துறது. பொம்பளைங்க ஆட்சி எதுக்குங்க? திருப்பத்தூர்ல இறங்குவா, கிருஷ்ணகிரி இறங்கா, பருகூர்ல இறங்குறா, பருகூர்ல இறங்குவா, கிருஷ்ணகிரியில் இறங்குறா. அவளுக்கு என்னங்க? அம்மா இருக்கிற வரைக்கும் வந்து லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இவங்க என்ன தந்தாங்க? லேப்டாப்பும் தரல, எதுவுமே தரல. லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, சைக்கிள் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இவங்க புது சைக்கிள் கூட ஒழுங்கு இல்லை, ஒரு லேப்டாப்பும் கொடுக்கல. ரொம்ப பசங்கள்லாம் ரொம்ப இது பண்ணுறாங்க. 11th வந்து பப்ளிக்கே இல்லை ஏடிஎம்கே இருக்கும்போது. இப்போ 11th வந்து பப்ளிக் பண்ணிட்டாங்க. பசங்கள்லாம் டெய்லி சாவுறாங்க. பப்ளிக் இல்லாத 11th பப்ளிக்கு, 10th 12th மட்டும் தான் பப்ளிக் இருந்துச்சு. இப்போ 11th வந்து பப்ளிக் பண்ணிட்டாங்க. ரொம்ப வந்து வேதனைப்படுறாங்க பசங்க. சின்ன பசங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் ஃபெயில் ஆகிட்டு வேலைக்கு போயின்னுக்கிறாங்க. எல்லாருமே படிக்காத. நானே பாருங்க, 11வது பப்ளிக் வச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டு எக்ஸாம் இல்லாமல் இங்கே பழக்கடையில் நின்று வேலை செஞ்சுங்கிறேன் பப்ளிக் வச்சுக்கிட்டு. அது பப்ளிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் பாஸ் பண்ணிட்டுப்பேன். 11th கூட பாஸ் பண்ணாத இங்கே கூலிக்கு வேலை செஞ்சுங்கிறேன். இங்கே தள்ளுவண்டியில் படிப்பு சரியில்லை, எதுவுமே சட்டமே சரியில்லை. நான் பண்ணுறது புரிய மாட்டேங்குது. புதுசாக விஜய் வந்திருக்காருல, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர் வந்திருக்கிறாரு, பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு, பார்க்கலாம். வரும். அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய்னா விஜய் வந்து என்ன ஒன்றியே வந்தால் மட்டும் தனியாக ஒன்றும்
முதலமைச்சர் உடனே ஆயிட முடியாது. ஏதோ ஒரு பக்கம் கூட்டணி பண்ண முடியாது. கூட்டணியை தான் ஏதாவது ஒரு பக்கம் கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் வேணா வரலாம். தனித்து நின்றாலும் ஓட்டு தான் தெரியுமே தவிர ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வராது. ஓட்டு வரும், ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வராது. ஏதோ ஒரு நல்ல ஆட்சியோட கூட்டணி வச்சு வந்தால் வரலாம்.